ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிளவுஸோட முழு உயரமே பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் தான் வருது. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா பிளவுஸோட உயரம் என்ன வருதோ அதுலேருந்து 1 இன்ச்சை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் சின்ன ஹைட்டாக இருந்தது அப்படின்னா 1/2 இன்ச் மட்டும்தான் லெஸ் பண்ணணும். இது வந்து நார்மலாக 13.5 இன்ச் தான் வருது. அப்போ 1 இன்ச்சை லெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து முன்துண்டோட உயரம் வந்து 12.5 இன்ச்சில் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு இந்த அளவு பிளவுஸில் பார்த்தீங்கன்னா முன்துண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தொங்குன மாதிரி இருந்தது. அந்த மாதிரி வந்து போடக்கூடாது, நல்லா இருக்காது. ரொம்ப தொங்குன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இப்போ வெளியிலே சேரீ கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து வெளி தோற்றத்துக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆபாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரெக்டான அளவில் வந்து நம்ம போடணும். அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் வருது. அப்போ முன்துண்டு பகுதி நம்ம வெட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சை லெஸ் பண்ணி 12.5 இன்ச் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவு பிளவுஸில் முன்துண்டு உயரம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, செக் பண்ணும் பொழுது இந்த ஷோல்டர்ல இருந்து அந்த மெயின் டாட்டோட நுனி பகுதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது வரைக்கும் அளவு எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்க, அளவு எடுக்கும் பொழுது இப்படி இழுக்க கூடாது, நார்மலா வச்சுதான் நம்ம வந்து அளவு எடுக்கணும். கரெக்டா பாருங்க, பிளவுஸோட முழு உயரத்தையே அப்படியே எடுத்திருக்காங்க. 13.5 இன்ச்சுக்கு 13.5 இன்ச்சை அப்படியே எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்புறம் பட்டியோட அளவு வந்துடுது. ஓகேங்களா? அப்பனா அந்த முன்துண்டு தொங்காம என்ன செய்யும்? ஓகேங்களா? அதனால இப்போ நம்ம வந்து 1 இன்ச்சை வந்து நம்ம லெஸ் பண்ணிட்டு கரெக்டா நம்ம வந்து 12.5 இன்ச் எடுத்திருக்கோம். பாருங்க, கரெக்டா பாருங்க, நம்ம வந்து 12.5 இன்ச் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், 12.5 இன்ச் எடுத்திருக்கோம். ஒரு 2 நூல் கேப்பில் தான் கீழே இறக்கி ஒரு ரவுண்டு சேஃப் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். தயவு செய்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலா புக்குக்கு இப்போ தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வந்தோன்னே எல்லாருக்குமே நான் வந்து சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.